அண்ணி, நம்ம சைடு ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த சக்தியாலன்னு இல்ல, யாராலையும் நம்ம நிழல கூட நெருங்க முடியாது. அவ நம்மள பழி வாங்குறது, நம்ம குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறது, இது எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சந்தோஷும் காயத்ரியும் சேர்ந்து இருக்கிற போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கவிதா எல்லாரும் முன்னாடி நம்மள கேள்வி கேட்டா, அப்ப பதில் சொல்ல முடியாத சூழ்நிலையில நாம இருந்தோம். இப்ப என்ன பண்ண போறீங்க? பண்றதையெல்லாம் பண்ணிட்டு அந்த பொண்ணு கவிதாவோட வாழ்க்கையும் கெடுத்துட்டு எதுவுமே தெரியாத கல்லூலி மங்க மாதிரி நிக்கிற. ஏண்டா, கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி உறுத்தவே இல்லையா? காயத்ரி விஷயத்துல நீ என்னென்ன பண்ணிருக்க எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும், சொல்லு. அத்த, இந்த ராஸ்கல் தான் கண்டிப்பா இந்த காரியத்தை பண்ணிருப்பான். வீட்டுல வேலை பார்க்கிற பொண்ணுகிட்ட இருந்து ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஸ்டாஃப்ஸ் வரைக்கும் இவனோட பொறுக்கித்தனத்தை காட்டியிருக்கான். நம்மளோட ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த விஷாலிங்கிற ஸ்டாஃப் கிட்ட குடிச்சிட்டு வந்து தப்பா நடந்துக்கிட்டான். அந்த ஒரே காரணத்துக்காக தான் இவனை அங்கிருந்து அடிச்சு துரத்துனேன். இவன் இப்படி ஆனதுக்கு முக்கிய காரணமே யார் தெரியுமா? நிக்கிறாங்களே என் அம்மா, இவங்களாலதான். அத்த, முத தடவை இவன் தப்பு பண்ணப்பவே இவனை அடிச்சு கண்டிச்சு அட்வைஸ் பண்ணிருந்தா இவன் திருந்திருப்பான். ஆனா அவன் எது பண்ணாலும் இவன் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு ஒவ்வொரு தடவையும் எங்க அம்மா நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் இருந்த சபையில நம்மள தலகுனிய வச்சுட்டான். போது சிவா, இன்னொரு தடவை நீ ஒண்ணு எனக்கு குறை சொல்லாத. என்ன ஒரு அம்மாவா நான் என் 3 பிள்ளைங்களுக்கும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா யாரு என் பேச்ச கேக்குறா? இவ்ளோ பேசுறியே, நான் சொல்ற பேச்ச என்னைக்காச்சும் நீ கேட்டிருக்கியா? அந்த சக்தி சொல்ற பேச்ச கேட்டுதானே ஆடிட்டு இருக்க. நம்ம குடும்பத்தையே ஒருத்தி வேரோட அழிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கா. அவளோட கேரக்டர் தெரிஞ்சிருந்தோ நான் வீட்டை விட்டு அவளை வெளியில அனுப்புனா நீ அவளுக்கு ஆபீஸ்ல கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்து உள்ள கூட்டிட்டு வர. சரி தப்புன்னு பார்த்தா ஒருத்தவங்கள மாத்தி ஒருத்தவங்க குறை சொல்லிட்டு தான் இருக்கணும். முதல்ல என்ன பேசுறேன்னு யோசிச்சு பேசு. டே சந்தோஷ், அத்த, நான் கேட்ட கேள்விக்கு இப்ப வரைக்கும் உன்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. உண்மைய சொல்லு. காயத்ரி விஷயத்துல என்ன நடந்துச்சு சொல்லுடா. மம்மி, என்ன நடந்துச்சு நான் டீட்டெயிலா சொல்றேன். ஏதோ ஒரு நாள் பஸ் கிடைக்காதப்போ இந்த காயத்ரியை கொண்டு போய் சந்தோஷ் ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ணிருக்கான். சந்தோஷ் இவகிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் பழகுனா. தப்பான எந்த ஒரு எண்ணமும் இல்ல மம்மி. இந்த காயத்ரிக்கும் சக்திக்கும் சம்பந்தம் இருக்குன்றது கூட நம்ம சந்தோஷ்க்கு தெரியவே தெரியாது. சந்தோஷ் ஒரு பணக்கார பையனை தெரிஞ்சுக்கிட்டு சக்தி சொல்ற பிளான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இந்த காயத்ரி சந்தோஷ் கூட நெருக்கமா இருக்கிற மாதிரி போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அது ஒரு காரணமா வச்சுக்கிட்டு எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி கவிதா கிட்ட தப்பு தப்பா எதையோ சொல்லி நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்தி இப்போ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா. அத்த, இந்த காயத்ரிய எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா மட்டும் தான் தெரியும். மத்தபடி இவளுக்கும் எனக்கும் உண்மையிலே எதுவுமே இல்ல அத்த. ப்ளீஸ் அத்த, நான் சொல்றத நம்புங்க அத்த. இது எல்லாமே அந்த சக்தியோட மாஸ்டர் பிளான் அத்த. பல நேரங்கள்ல நம்ம வீட்லயே சக்தி பண்ண தப்ப நான் தட்டி கேட்டிருக்கேன் அத்த. அதுக்காக தான் அவ என்ன பழி வாங்கணும்னு இப்படி ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதுக்காக தான் இந்த காயத்ரியை வச்சு இவ்வளவு பெரிய டிராமாவை அந்த சக்தி பிளே பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன் சந்தோஷ் இப்படி பொய் மேல பொய்யா சொல்ற?